விஜயை தான் ஹெட்டா பார்ப்போம், மற்றவங்களெல்லாம் பார்க்க மாட்டோம். கூட்டணி இருந்தா அவங்க சைடு தான் வின் பண்ணலாம் சார், தாராளம் வின் பண்ணுவாரு. அதாவது இன்றைய சூழ்நிலையில மூன்றாவது அணி உருவாகணும்னு இளைஞர்கள் இருந்து எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு தான். அவர் தனியா இருந்தானே பரவாயில்ல ப்ரோ. விஜய் அவர் தனியா இருந்து எலெக்ஷன் என்னன்னா எல்லாரும் மக்கள் வந்து புதுசா எதிர்பார்க்கறாங்க. அவர் வேற லைனு, இவர் வேற லைனு. ஆரம்பத்துல இருந்தே அது கொள்கையில இருக்காரு. இப்போ சீமான் இதை பத்தி பேசுறாரு. ஒரு புதுசா இளைஞர் அடைய வராரு, வரட்டும்னு. இவங்கெல்லாம் பழைய பெருசாலிங்க. மேக்ஸிமம் அந்த கடைசி நேரத்துலனா இவங்க முடிவுகள் எப்படி வேணா மாறலாம். அலையன்ஸ் வைக்காம மேக்ஸிமம் இங்க பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா இங்க இருக்கிறது ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே. ஒன்னு இவர் டிஎம்கே சுத்தமா போக மாட்டாரு. ஏடிஎம்கே எப்படி வாய்ப்பு இருக்குன்னா அங்க ஆந்திரால பவன் கல்யாண் எப்படி இருக்காரோ அது போல இங்க ஏதாச்சும் ஐடியா பண்ணா மட்டும்தான். ஏன்னா ஒரு ஏரியாலையும் ஒரு பெரிய ஆள் இருப்பான், அவங்களோட சப்போர்ட் வச்சுதான் பண்ண முடியும். ஏன்னா இவங்களுக்கு தாத்தா இருப்பான், ஓகேங்களா. அவங்க கூட ஏதாவது சப்போர்ட் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். வின் பண்ணலாம் சார், தாராளம் வின் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு பலம் இருக்காங்களே, சப்போர்ட் இருக்காங்கல்ல அவருக்கு, அதுல வின் பண்ணுவார், வாய்ப்பு இருக்கு. அவர் தனியா இருந்தானே பரவாயில்ல ப்ரோ. விஜய் அவர் தனியா இருந்து எலெக்ஷன் என்னன்னா எல்லாரும் மக்கள் வந்து புதுசா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. இப்போ இவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினைப்பாரு. இப்போ எல்லாரும் பார்த்தா யங்ஸ்டர், இப்போ எல்லாரும் வந்து விஜய் வந்திருக்காரு, ஸோ ஓகே அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடணும், அவர் நல்லதை பண்ணுவாரு, புது மாற்றம் கொண்டு வருவாரு, அப்படிதான் எல்லாம் இருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாரும் சரி அதுல நானும் ஓட்டம் தான். விஜயை தான் ஹெட்டா பார்ப்போம், மற்றவங்களெல்லாம் பார்க்க மாட்டோம். கூட்டணி இருந்தா அவங்க சைடு தான் அதாவது இன்றைய சூழ்நிலையில மூன்றாவது அணி உருவாகணும்னு இளைஞர்கள் இருந்து எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு தான். ஏன்னா காலகாலமா வந்து டிஎம்கே ஏடிஎம் தான் வந்து நடக்குது. ஒரு புதிய மாற்று கட்சி வரணும்னு தான் நினைக்கிறாங்க. தனிச்சு நின்னாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் ப்ரோ. ஸ்ட்ரைட்டாலாம் ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து பெரிய ஆளா டக்குன்னு பண்ணோம்னா யாரும் பண்ண முடியாது ப்ரோ மேக்ஸிமம். ஏன்னா இவர் ஒரு நடிகரா வந்துட்டாரு, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுல்ல. விஜய் வந்து நல்லதுதான் சார். எனக்கு அவர் வந்து கொஞ்சம் உடனே வந்தா ஒரு பெரியாத இருக்கும், எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். அதான் என்னோட குறிக்கோள். கூட்டணி இல்லாம பண்ணாருன்னா அவருக்கு மெஜாரிட்டி அதிகமா. இப்போ பாத்தீங்கன்னா அவர் நடிகர்ன்ற பொறுத்து எல்லாரும் பொதுவாக எல்லா நடிகரும் சேர்ந்து அவர் ஒரு எலெக்ஷன் வந்திருக்காரு, இப்போ ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்க சொல்ல எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா. ஏன்னா அவர் இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு, அப்படி நம்ம அவர் நல்லதை பண்ணணும் தான் நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது எல்லாரும் அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்க என்ன பண்றாங்க இல்லைன்ட்டு. இல்ல அது பெரிய பார்ட்டி இல்ல, அது எப்படி அவங்க சைடு வரமாட்டாங்க. கூட்டணிக்கு அவங்க தான் மெயினா வருவாங்க, விஜயை விட மாட்டாங்க. சின்னதா கட்சிகள் இருந்தாதான் விஜயம் வர முடியும். டிஎம்கே கூட கூட்டணி இல்ல, பிஜேபி கூட கிடையாது, தனிச்சு நிக்கிறேன்ட்டாரு. பார்ப்போம் மெஜாரிட்டி எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த இளைஞர்கள் ஓட்டு மாற்றி போறது உண்மை, அது கண்டிப்பா நடக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026 பார்ப்போம். அது போலதான் கிடக்கு. ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் ஏதாச்சும் ஏடிஎம்கே சப்போர்ட் இருந்தா கண்டிப்பா விஜய் வரலாம். தனிச்சுலாம் ஜெயிக்க முடியும்னு கேட்டா இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது ப்ரோ. இந்த வாட்டி இல்ல, நெக்ஸ்ட் வாட்டியும் சரி எனக்கு தெரியல. கொஞ்சமா தான் கத்துட்டு வரணும். தனியா நின்று சும்மா சொல்லிக்கலாம். ஆனா கூட்டணி இல்லாம இங்க யாருமே பெரிய கட்சி ஜெயிச்சுதான் நம்ம பார்த்தது இல்லை எங்கேயுமே. சரி, விமர்சனம் கூட்டு சேர்ந்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் தனியா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்கணும் சார். தனியா நின்று ஜெயிச்சு காட்டும் ஒரு நல்லா இருக்கும். சீமான் பேசுறது வந்து அவரு புடிவாரமாகிறாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே அது கொள்கையில இருக்காரு. இப்போ சீமான் இதை பத்தி பேசுறாரு. அதனால வந்து செட் ஆகுறது கஷ்டம். அதெல்லாம் வர்றது ஒத்து வர்றது. அதுல வந்து உடன்பாடு வரலையே, கருத்து வேறுபாடு வருது இல்லையா, அதனால சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸே கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. அவர் வேற லைனு, இவர் வேற லைனு. தமிழ் தேசியம் பேசினாலும் அவங்க ஃபுல்லா தமிழ் தானே சொல்றாங்க. அதனால இவருக்கும் அதுக்கு ஒத்து போகாது. நோ சார், அந்த வாய்ப்பு கிடையாது சார். ஏன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனை, அதனால அவர் சேர மாட்டார் நினைக்கிறேன். அதுதான் சார் பிடிக்கும். வேற ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி நல்லது செய்யலாம் அவரே பார்த்துருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். எங்கே பார்த்தாலும் பார்த்தா இந்த ஊழல் நடக்குது, அப்புறம் கொலைங்க நடக்குது, படிப்பு சரியான படிப்பு கிடையாது. அதுக்கு எல்லாம் பார்த்தா நம்ம கஷ்டப்படுற மக்கள்லாம் நல்லா படிக்கணும்னு நினச்சாலும் அந்த படிப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் எங்கே பார்த்தாலும் பணம் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்சி ஆளுங்க அப்போ பொலிட்டிக்கல் இந்த இதில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. பணம் இருக்கிறவங்களும் முதலிடம் கொடுக்குறாங்க, பணம் இல்லாதான் சாவுறாங்க. இதான் நல்ல மக்களுக்கு. இப்போ அவர் வந்தாருன்னா இதெல்லாம் அவர் பார்த்து இந்த நல்லது செய்யணும். படிப்பை முதல்ல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் படித்தவங்களுக்கு வேலை, இதுதான் மெயின். இதை அவர் கரெக்டாக பண்ணாருன்னா அவர் மட்டும் இல்லை, அவர் கடைசி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். மேக்ஸிமம் வரமாட்டாங்க. இவங்களா இப்படி கூப்பிட்டு வேணா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம கமலஹாசனே பார்த்துருப்போம். கமலஹாசன் அப்படிதான் சொல்லி வந்தாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு தேவை நீடு வந்திருக்கனால அவர் இங்க வந்து
கொஞ்சம் விஷயங்கள் பண்றாரு. அது போல எப்படி வேணா மாறலாம் ப்ரோ. ஏன்னா இவங்க எல்லாமே காசு கொடுத்து என்ன வேணா பண்ணலாம்ல. இதே எப்படி சொல்றது, மூவிக்கு ஃப்ரீயா டிக்கெட் யாரும் கொடுத்தது இல்லைல்ல. சும்மா என்ன வேணா சொல்லி என்ன வேணா பேசிக்கலாம். ஆனா யாரும் இறங்கி சில விஷயம் பண்றதுன்னா கஷ்டம் தான் ப்ரோ. சார் அவர் நம்ம படம் பார்க்குறோம், படத்தை மாதிரி அவரே அதை எந்த ஆக்ஷன் எப்படி இருக்கிறோ அதே போல செய்தாலும் நல்லா இருக்கும் சார். படத்தில் எந்த எந்த கண்டிஷன் இருக்காரோ எதுபடி பண்ணாரோ அந்த படத்தை அதே மாதிரி தமிழில் பண்ணால் நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் டைம் முடியாது. அப்ப இருந்த பாப்புலேஷன் வேற, இப்ப இருக்க பாப்புலேஷன் வேற. இப்ப இருக்கிறவங்கள நம்ப முடியாது, எப்படி போடுவாங்க சொல்ல முடியாது. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும். அதனால விஜய்க்கு 50% தான். அது நான் கருத்து கணிப்பு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? விருப்பப்படுறவங்க போகலாம். பட் போனால் ஆனால் இன்னும் மூணாவது உருவாகிறது நல்லது தான், ஒரு மாற்றம். எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஒரு இருக்கு, நிறையா எப்படி சொல்றது, பழங்கருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, எல்லாமே இருக்கு. ஸோ இவர் வந்தாங்கன்னா அதுக்கேற்ற ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. முதலமைச்சர்னா அதுக்கேற்ற பொறுப்பில் இருக்கும்போது அவர் எல்லாமே அதை கரெக்டாக பண்ணணும். அவர் எதுவுமே பண்ணனா இப்போ எல்லாரும் மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது என்னோட கருத்து. அவர் எல்லாம் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. வந்தா நல்லது தான். 2024 எலெக்ஷன்ல அவர் முதலமைச்சராக வந்தா நல்லது. வாய்ப்பு இருக்கு. எதை சொல்றீங்க? அவருக்கு பலசாலி இருக்கலாங்க சார், சப்போர்ட் இருக்குல்ல சார், சப்போர்ட்டால வளப்பா இருக்கு சார் அவருக்கு. சீமான் அண்ணா கூட்டணி சேருவாரத்தில், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் நிறையா பேசிட்டு தான் இருக்காங்க. மாறி மாறி வாக்குவாதம் மாதிரி இது போயிட்டு இருக்கு. ஆனால் என்னன்னா அவர் கூட்டணி இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு விஜய் என்ன தனியாக அவர் நின்னாருன்னா அவர் கண்டிப்பாக கொஞ்சம்னா மெஜாரிட்டி வருவார். ஃபர்ஸ்ட் வாட்டி யார் தோத்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் முயற்சி பண்ணுறாங்க, அதுதான் மெயின். இப்போ அவர் தோத்தா கூட அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் ஓட்டு நிறையா வரும். மேக்சிமம் ஃபைனல்ல எப்படி சொல்றது, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மக்களே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இவங்க 2 பேரும் ஒண்ணா வந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி பேச வச்சு இல்ல எப்படியோ ஒரு ரியாக்ஷனை கொண்டு வந்து வேணா பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா மக்கள் எப்படின்னா யாருக்கு ரொம்ப யார் வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய விஷயத்துல பார்த்துருப்போம், இவனை ரொம்ப அடி வாங்கினே இருப்பான் ஆனா அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்ல. அது போல நம்ம மக்களை ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. சீட்டு வரலாம், இது வர மாதிரி சொல்லல, வரலாம். ஆட்சி புரிகிற அளவுக்கு வரது வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ சீனியர் மோஸ்ட் யாராவது இருக்கணும் இல்லையா? இப்போ புதுசாக ஒருத்தர் ஆர்மியான சீனியர் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும். பட் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். அது கரெக்ட் தாங்க. அது கஷ்டம், முடியாது. கூட்டணி இல்லாமல் நிச்சயம் முடியாது. அவர் அரசியல்ன்றது வேற, நம்ம வாழ்க்கை வேற. ஒரு புதுசா இளைஞர் அடைய வராரு வரட்டும்னு. இவங்கெல்லாம் பழைய பெருசாலிங்க. இவங்கெல்லாம் வந்தவோட சுகமே கிடையாது. இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் முடியாது, செகண்ட் டைம் தான் முடியும். அது தனியாக பண்ண அளவுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார் அவருக்கு, இருக்கு. தனியா வந்தா நல்லா இருக்கும் சார், கூட்டு சேராம வந்தா கஷ்டம் தான். இப்போ இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஓட்டு விழும். ஆனால் இவர் இது பண்ணும்போது இவருக்கும் கண்டிப்பாக ஓட்டு நிறையா வரும். முதல்ல எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள படித்த பசங்க தான், பெண்களும் சரி பசங்களும் சரி அப்புறம் பெரியவங்களும் சரி விஜய்க்கு போடணும், ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரணும். அது மட்டும் தான் இப்போ எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான் இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு எண்ணத்துக்காக எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க.